ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோபாட்னி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டே வீக் டேஸில் மண்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் 7 o'clock எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயோபாட்னி, அதாவது உயிர் தாவரவியல் தான் நம்ம இன்றைக்கி லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன முடிச்சிருக்கோம்னா பயோபாட்டனியில் ஃபஸ்ட்டு சாப்டரில் போயிட்டுருக்கு, இன்னும் அது கம்ப்ளீட் பண்ண முடியல, போயிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜுவாலஜிலையும் கம்ப்ளீட் பண்ணலை, போயிட்டுருக்கு. அண்ட் உங்களுக்கு நம்மளோட குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதுக்கான லிங்க் தரேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 1, அதே யூனிட் தான், டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட், அதாவது உயிர் உலகின் பன்முகத்தன்மை. இதில் இப்போ நாம் செகண்ட் சாப்டருக்கு வந்துட்டோம். சேம் யூனிட் 1 தான், ஆனால் செகண்ட் சாப்டர், தட் இஸ் பிளான்ட் கிங்டம், தாவர உலகம். ஓகே, ஸோ இதில் நாம் எல்லாம் படிக்க போகிறோன்றதை உனக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் சாப்டர் அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் இன் பிளான்ட்ஸ், algae, bryophytes, pteridophytes, gymnosperms, angiosperms. Okay. Traditional organisms existing on the earth were classified into plants and animals based on nutrition, locomotion, and presence or absence of cell wall. Bacteria, fungi, algae, bryophytes, pteridophytes, gymnosperms, and angiosperms were included under plant group. அதாவது பொதுவாக நம்மளுடைய புவியில் காணப்படக்கூடிய எல்லா உயிரினங்களுமே இப்படி அதோட நியூட்ரிஷன், அதாவது ஊட்ட முறை, நகரும் தன்மை, அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் செல் சுவர் உடைய, அதாவது செல்வால் இருக்கா இல்லையா, இதை வச்சு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆர்கானிசம்ஸை அவங்க பிளேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் உங்களுக்கு தாவரக்குழுவில் இந்த பாக்டீரியா, ஃபங்கை தமிழ் என்ன சொல்லணும்னா பூஞ்சைகள்னு சொல்லுவோம், ஆல்கே நான் பாசி படிதுன்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் நத்திங் பட் ஆல்கே, பரியோஃபைட், டெரிடோஃபைட், அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம், இது எல்லாமே என்னதுன்னா பிளான்ட் கிங்டமில் இருக்குது. புரியுதுங்களா? இது எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்குன்னா பிளான்ட் கிங்டமில் இருக்குது. ரீசெண்ட்லி வித் த எய்ட் ஆஃப் மாலிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாக்டீரியா, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, பாக்டீரியா அண்ட் ஃபங்கை வே செக்ரிகேட்டட் அண்ட் பிளேஸ்ட் அண்டர் செப்பரேட் கிங்டம்ஸ். உனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பாக்டீரியாவையும் ஃபங்கையும் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தனி கிங்டமாகவே அவங்க அமைச்சு வச்சுட்டாங்க. Botany is one of the oldest science in the world because its origin was from time immemorial, as early men explored and identified plants for the needs of food, clothing, medicine, shelter, etc. அதாச்சும் நம்ம தாவரவியல் அப்படிங்கிறது உலகோடு ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு அறிவியல் ஆகும். ஏன் அப்படின்னா ஆதி மனிதர்கள், ஏன்ஷியன்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, தங்களோட தேவைகளை ஈடு செய்வதற்கு என்ன பண்ணாங்க, உணவு, உடை, மருந்து, தங்கக்கூடிய இடம், இதுக்காக என்ன பண்ணாங்க போன்றவைகளுக்கு தேவையான தாவரங்கள் யார் கண்டறிஞ்சாங்க, அவங்களே கண்டறிஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெஸ் இருக்குது. இப்போ நாம் இந்த காலத்தில் நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம், பேண்ட்டு, ஷார்ட்ஸு, லெகின்ஸு, இது அதுன்னு என்ன பண்ணுறாங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இலைத்தழைகளை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு இந்த பாட்னி அப்படிங்கிறது தானே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேட் பாட்னி இஸ் செட் டு பி ஓல்ட் சயின்ஸ், தாவரவியல். அதுதான் அவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. Plants are unique living entities as they endowed with the power to harvest the light energy from the sun and to convert it to chemical energy in the form of food through the astounding reaction photosynthesis. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தாவரங்கள் தனித்தன்மை பெற்ற உயிரினங்கள் ஆகும். ஸோ இந்த பிளான்ஸ் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக, ஒரு ஆர்கானிசமாக அது இருக்குது. இவைகள் மட்டுமே சூரியனிலிருந்து பெறப்படும் ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றி, ஸோ சன்னில் இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியோட பேர் என்னது, சோலார் எனர்ஜி. அந்த சோலார் எனர்ஜியை பிளான்ஸ் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்குது அப்படின்னா தே ஆர் கன்வெர்ட்டிங் இட் இன்டு கெமிக்கல் எனர்ஜியாக என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை. அஸ்டவுண்டிங் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனா ஒரு வியப்பான, ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ரியாக்ஷன் அது என்ன பண்ணுறாங்க கொண்டு போகிறாங்க. They not only supply nutrients to all living things on earth but sequester carbon dioxide during
photosynthesis, thus minimizing the effect of one of the major greenhouse gases that increase the global temperature. அதாவது புவியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் ஊட்டம் வழங்குதல் தவிர உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான கார்பன் டை ஆக்சைடு எனும் வழியை பிரித்தெடுத்து ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்தி தீய விளைவிலிருந்து புவியை பாதுகாக்கின்ற. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. உணவை என்ன பண்ணுது, உணவு யார் தயாரிக்க, அந்த பிளான்ட்டை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உணவை தயாரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லாரும் வாழ்கிறதுக்கான தேவையான ஊட்டத்தை அது என்ன பண்ணுது, இந்த பிளான்ட்ஸே வழங்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குளோபல் வார்மிங் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்லேருந்து பிரித்து எடுத்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே என்ன பண்ணுது, ஈடுபட வச்சு நம்மளோட உலகம் குளோபல் வார்மிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுது, இது காப்பாற்றுது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். Plants are diverse in nature, ranging from microscopic algae to macroscopic highly developed angiosperms. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தாவரங்கள் அமைப்பில் பல வகை தன்மை இருக்குது. என்னது, நுண் பாசிகள் ரொம்ப ரொம்ப மைக்ரோ ஆல்கேல தொடங்கி கண்களுக்கு புலப்படக்கூடிய மேம்பட்ட ஆஞ்சியோஸ்பம்கள் வரைக்கும் என்ன இருக்குது இந்த பிளான்ட் கிங்டமில் இருக்குது. There are mysteries and wonders in the plant world in terms of size, shape, habitat, reproduction, etc. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அதோட அளவு, வடிவம், வாழிடம், வளரியல்பு எல்லாமே என்ன இருக்குது, இனப்பெருக்கம் எல்லாமே என்னது போன்றவைகளின் விந்தைகளும் புதிர்களும் என்ன நம்மளால் பார்க்க முடியுது. Although plants are all made up of cells, there exists high diversity in form and structure. ஸோ எல்லா பிளான்ட்டுமே எதால் உருவாகியிருக்கு, செல்லால் தான் உருவாகியிருக்கு. இருந்தாலும் அதோட ஃபார்மாலையும் அதோட ஸ்ட்ரக்சராலையும் அது வேறுபடுது. அது எப்படிலாம் வேறுபடுதுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். இந்த பிளான்ஸ் அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, எம்ப்ரியோஃபைட்டா அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. எம்ப்ரியோஃபைட்டா அப்படிங்கிறது என்ன, பச்சை பசேர்னு பிளான்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் எம்ப்ரியோஃபைட்டா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இந்த எம்ப்ரியோஃபைட்டா ஒன்றுக்கு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ப்ரையோஃபைட்டா, இன்னொன்று ட்ரக்கியோஃபைட்டா. ப்ரையோஃபைட்டா அப்படிங்கிறது என்னது, இந்த பூக்கக்கூடிய பிளான்ட்ஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ப்ரையோஃபைட்டா. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை உனக்கு ப்ரையோஃபைட்டான்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்கியோஃபைட்டா இஸ் நத்திங் பட் இந்த வாஸ்குலர் பிளான்ட்ஸ்னு இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் ட்ரக்கியோஃபைட்டா. திரும்ப உனக்கு என்ன ஆகுது, இந்த ட்ரக்கியோஃபைட்டா இருக்குல்ல, அந்த ட்ரக்கியோஃபைட்டா எனக்கும் என்ன ஆகுது, டெரிடோஃபைட்டா, ஸ்பெர்மடோஃபைட்டா அப்படின்னு உனக்கு என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகுது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, they are given you a table. So let's look on to the table. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, அட்டவணை, டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட் குரூப்ஸ் இன் இந்த வேர்ல்டு அண்ட் இந்தியா. ஸோ இந்த உலகத்தில் மொத்தம் எவ்வளோ பிளான்ட் இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ பிளான்ட் இருக்குது. ஆல்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா வேர்ல்டில் மொத்தம் 40,000 இருக்குது, இந்தியாவில் 7,357 இருக்குது. அதே மாதிரி ப்ரையோஃபைட்ஸு, டெரிடோஃபைட்ஸு, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் இதெல்லாம் வேர்ல்டில் எவ்வளோ இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, அதான் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் we are moving to the life cycle patterns in plants. ஸோ நம்மளுடைய பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸை உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன், அதாவது தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி வகைகள்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்டர்னேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இஸ் காமன் இன் ஆல் பிளான்ட்ஸ். ஆல்டர்னேஷன் ஆஃப் த ஹாப்ளாய்ட், ஆல்டர்னேஷன் ஆஃப் தி, ஒரு நிமிஷம் இங்கே இருக்குது, ஆல்டர்னேஷன் ஆஃப் தி ஹாப்ளாய்ட் gametophytic phase with diploid sporophytic phase during the life cycle is called alternation of generation. Following type of life cycles are found in plants அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போது அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இது என்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது நம்ம இப்போ பார்க்கலாம். நல்லா கவனிங்க. எல்லா தாவரமே பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆல்டர்னேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஒற்றை மடிய கேமெட், அதாவது ஒற்றை மடி அப்படின்றது என்னது, ஹாப்ளாய்டு கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ். ஹாப்ளாய்டு அப்படிங்கிறதுனா ஒரு எண்ணுமா, டைப்ளாய்டு அப்படிங்கிறது என்னது, 2 எண். திஸ் இஸ் செட் டு பி ஹாப்ளாய்டு அண்ட் திஸ் இஸ் செட் டு பி டைப்ளாய்டு. கரெக்டாக? அப்போது ஹாப்ளாய்டு கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் உனக்கு என்னவா மாறுது அப்படின்னா டைப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படின்னு மாறுது.
கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் கேமட்டோஃபைட்டிக் இஸ் நத்திங் பட் கேமெட்ஸ். கேமெட்ஸ் என்ன சொல்வேன், ஆண்களுக்கு ஸ்பெர்ம் சொல்லுவோம், பெண்களுக்கு ஓவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் செட் டு பி தி கேமெட்ஸ் இன் மேல் அண்ட் ஃபீமேல். இதான்னு சொல்லுவாங்க கேமட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ். ஸ்போரோஃபைட்டிக் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் இப்போது உனக்கு ஒரு பிளான்ட் இருக்குது, இப்படி ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டில் உனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்ல, இதுக்கு பேர் தான் ஸ்போர்ஸ் அண்ட் இந்த பேர் தான் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உனக்கு என்னவா மாறுது, இங்கே எண் இருக்கிறது உனக்கு என்ன, ஃபஸ்ட்டு உனக்கு வெறும் ஹாப்ளாய்டாக இருக்கும். ஹாப்ளாய்ட் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸாக இருக்கிறது உனக்கு என்னவா மாறும்னா டைப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக மாறும். இதுக்கு பேர் தான் சந்ததி மாற்றம், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஜென்ரேஷனுக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இதை பற்றி உங்களுக்கு இங்கே பண்ணிருக்காங்க, ஒரு மைண்ட் மேப்பில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கிங்டம் பிளான்டே, அதாவது கிங்டம் இஸ் நத்திங் பட் தமிழில் பெரும் பிரிவு பிளான்டே. அதில் உனக்கு சப்கிங்டம் என்ன கொடுத்துருக்காங்க, கிரிப்டோகேமே, அது ஃபெனரோகேமே. ஸோ கிரிப்டோகேமே இஸ் நத்திங் பட் நான் ஃப்ளவரிங் நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ். அது ஃப்ளவரிங் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ், அதாவது பூவாத விதை உண்டாக்காத தாவரங்கள். இது பூக்கும் விதை இது பண்ணக்கூடிய தாவரங்கள். ஸோ அந்த தாவரங்களை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு செல் அமைப்பு உள்ள தாவரங்கள், தட் இஸ் யூனிசெல்லுலார் கொலோனல். இதை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹாவ் கிவன் யூ க்ளோஸ்டு சீடட் பிளான்ஸ், நேக்கடு சீடட் பிளான்ஸ். நம்மளை கண்ணால் பார்க்கக்கூடியது நேக்கடு சீடட், பார்க்க முடியாதது க்ளோஸ்டு சீடட், அந்த மாதிரி. அடுத்தது பிகினிங், இங்கே பாருங்கள், மெயின்லி அக்வாட்டிக் ஹேபிட்டட், தண்ணியில் வாழக்கூடிய உயிரினங்கள். பிகினிங் ஆஃப் டெரஸ்ட்ரியல் காலனைசேஷன், நிலத்தில் குடியேற ஆரம்பமாதல், அதுதான் அந்த மாதிரி ஆம்ஃபிபியஸ் ஆனது. கல்மினேஷன் ஆஃப் டெரஸ்ட்ரியல் கல்டிவேஷன், நிலத்தில் குடியேற்றம் அடைந்த உச்சநிலை. ஃபஸ்ட்டு குடியேற்றம் அடையும் போது இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ், குடியேற்றம் அடைஞ்ச பிறகு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலான்னா நாம் சைக்கிள்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒற்றை மடிய கேமீட் உயிரி, அதுதான் வந்துட்டு ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். கெமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட், photosynthetic and independent, whereas sporophytic phase is represented by the zygote. Zygote undergoes meiosis to restore haploid condition. Example, Volvox Spirogyra. அப்படின்னா என்னன்றது கவனிங்க. இப்போது இதுதான் உனக்கு அந்த இது டயக்ராம், சரியா? இப்போ உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றது கவனி. கேமீட்டகத்தாவர நிலை ஓங்கி காணப்பட்டு, அதாவது நான் இங்கிலீஷில் வச்சுக்கிறேன் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு புரியும் கொஞ்சம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹாப்ளான்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது, இந்த கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்குது, டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாமினண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நல்லா கவனி, இது வந்துட்டு ஒரு ஃபேஸு, நான் இங்கே பிங்க் கலரில் ஷேட் பண்ணுறேன்ல, இது ஒரு ஃபேஸு. அடுத்தது இப்போ நான் ஒரு ப்ளூ கலரில் ஷேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ஒரு ஃபேஸு. இதில் எந்த ஃபேஸ் அதிகமாக இருக்குது, இந்த க்ரீன் கலர் ஃபேஸ் தான், நான் ப்ளூ கலர் ஷேட் பண்ணல, இதுதான் அதிகமாக இருக்குது. இந்த ஃபேஸ்க்கு பேர் தான் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ். கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸுங்கிறது தான் கேமீட்டகத்தாவரணம், தட் இஸ் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இருக்குது. அதுதான் டாமினன்ட். ஃபோட்டோசிந்தட்டிக்னா அதால் ஓன் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இண்டிபெண்ட், அது யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் வேர் ஆஸ் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸுங்கிறது தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்போரோஃபைட்டிக் ஸ்பேஸ்னால் இங்கே ஸ்போர்ஸ் கொடுத்துருக்காங்க, வித்துகள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஃபேஸ் தான் உனக்கு என்னதுன்னா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். அந்த ஃபேஸ் உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தட் இஸ் ரெப்ரசன்டட் பை தி ஜைகாட். ஜைகாட் என்ன பண்ணுன்னா மியாசிஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷனை போகும். அண்ட் தட் டு ரீஸ்டோர் ஹாப்ளாய்ட் கண்டிஷன். அதோட எக்ஸாம்பிள் என்னது, வால்வாக்ஸ் ஸ்பைரோகைரா. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்றது கவனிங்க. ஸோ இந்த இடத்துல ஹாப்ளான்டிக் என்னவாக இருக்கும்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உனக்கு ஸ்போர்ஸ் இருக்குமா, சரியா? ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த அதாவது ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டில் உனக்கு என்ன ஆகும், ஸ்போர்ஸ் இருக்கும். ஸ்போர்ஸ் இருக்கும்போது அது என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்குது, சரியா? அண்ட் கேமெட்டோஃபைட் தான் நமக்கு டாமினண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்தோம். திரும்ப இந்த கேமெட்டோஃபைட் உனக்கு என்ன பண்ணும், கேமெட்டோஜெனசிஸ் உனக்கு ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த கேமெட்டோஜெனசிஸ் என்னென்னு சொன்னேன், உனக்கு ஜைகாட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போது இந்த சிங்காமி மூலமாக, சிங்காமி இஸ் நத்திங் பட் தி ப்ராசஸ் ஆஃப் அந்த ஃபியூஷன் ஆகிற அந்த ப்ராசஸ்.
ஜைகாட்டோட ஃபார்முலானது 2n. ஜைகாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக் ஃபார்மேஷன் கிடைக்குது இல்லை, அந்த எக் ஃபார்மேஷனோட பேர் தான் ஜைகாட். அண்ட் அதோட இது வந்துட்டு 2n. உங்களுக்கு இங்கே ஒரு விஷயம் புரியணும். மியாசிஸ் அப்படின்னா என்ன, மைட்டாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உனக்கு புரியணும். மியாசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ 2n இங்கே இருந்ததுன்னா உனக்கு இது என்னவாகும், இது என்ன ஆகும், இது என்ன ஆகும், அதுதான் வந்துட்டு மியாசிஸ் அப்படிங்கிறது. மைட்டாசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே 2n இருந்துச்சுன்னா இங்கே 2n வரும், இங்கே 2n வரும். புரியுதா? இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமமாக பிரியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே விஷயம் இங்கே திரும்ப உங்களுக்கு என்ன ஆகும், அதே விஷயம் இங்கன்னு உங்களுக்கு ரெண்டு தரப்பட்டதாக அது என்ன ஆகும்னா பிரிய தொடங்கும். ஸோ ஃபஸ்ட் நல்லா கவனிங்க. ஹாப்ளான்டிக் ஃபேஸ் இது. இந்த ஹாப்ளான்டிக் ஃபேஸில் முதல்ல உனக்கு n அமௌண்ட் ஆஃப் ஸ்போர்ஸ், ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் இருக்குது. அது என்ன ஆகும், இந்த ஸ்போர்ஸ் வந்துட்டு கேமட்டோஃபைட்குள்ளே வருது. இங்கே வந்த உடனே ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸோட பேர் வந்துட்டு கேமட்டோஜெனிசிஸ். உள்ளே போனவுடனே சிங்காமி, அதாவது அந்த ஃபியூஷன் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஜைகாட் கிடைக்க போகுது. ஜைகாட் இஸ் நத்திங் பட் 2n. சரியா? ஜைகாட்டுங்கிறது என்னதுன்னா 2n, அதாவது ஸ்பெர்மு ஓவம் ரெண்டுமே சேர்றது. தட் இஸ் செட் டு பி ஜைகாட். அப்போ உனக்கு என்ன கிடைக்குது, 2n கிடைக்குது. அந்த 2n என்ன ஆகுது, உனக்கு மியாசிஸ் ஃபார்மேஷன் நடக்குது. மியாசிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த 2n உனக்கு என்ன மாறும், 2n பிரியும். இங்கே ஒரு n, இங்கே ஒரு n. அது என்ன ஆகுது, திரும்ப ஒரு n வந்துடுது. திரும்ப இந்த என்ன ஆகும், கேமட்டோஃபைட், கேமட்டோஜெனிசிஸ், சிங்காமி அப்படின்னு உனக்கு ஒரு சர்க்கிளாக இதை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் என்ன ஆகும், இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால இதுக்கு பேர் என்னது, ஹாப்ளான்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது. புரிஞ்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகி திரும்ப அந்த மியாசிஸில் முடியாது. அதுதான் வந்துட்டு ஹாப்ளான்டிக் ஃபேஸ். அடுத்தது டைப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட், photosynthetic and independent. The gametophytic phase is represented by the single to fuse-celled gametophyte. The gametes fuse to form zygote which develops into sporophyte. Example, fucus, gymnosperms and angiosperms. இங்கே நல்லா கவனிங்க. இங்கே உங்களுக்கு எது டாமினன்ட்டு, இங்கே வந்துட்டு இது டாமினண்ட்டாக இருந்தது, கேமட்டோஃபைட்ஸ் டாமினண்ட்டாக இருந்தது. இங்கே வந்துட்டு ஸ்போரோஃபைட் உனக்கு என்னவாகுதுன்னா டாமினண்ட்டாக இருக்குது. அண்ட் அது ஃபோட்டோசிந்தட்டிக், அதுவே அதோட ஃபுட்டை தயாரிச்சிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது இண்டிபெண்ட், அதை யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது இப்போ உனக்கு என்ன இப்போ ப்ராசஸ் நல்லா கவனி. த கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் ரெப்ரசன்ட் பை த சிங்கிள் டு ஃபியூஸ் செல்டு. அதாவது ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்போர்ஸ் இருக்குது. எங்கே ஸ்போர்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன ஆகுது, ஸ்போரோஃபைட் வந்துட்டு உனக்கு இந்த 2n ஃபார்மேஷனில் உனக்கு என்ன ஆகுது, அந்த ஸ்போரோஃபைட் உனக்கு இருக்குது. அது என்ன ஆகுது, முதல்ல கேமட்டோஜெனிசிஸ், அதாவது அந்த கேமட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ்க்குள்ளே வருது. அந்த கேமட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது உனக்கு என்ன நடக்குது, யூ ஹாவ் மியாசிஸ். ஒன் செகண்ட். இப்போ இந்த ப்ராசஸ் நான் சொன்னேன்ல, இப்போ இந்த டைப்ளான்டிக் ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்குது, யூ ஹாவ் ஸ்போர்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்போரோஃபைட் இருக்குது. இந்த ஸ்போரோஃபைட் நடந்து உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ஸ்போரோஃபைட் உங்களுக்கு 2n இருக்குது. அந்த 2n இருக்கிறது என்ன ஆகுதுன்னா அந்த கேமட்டோஜெனிசிஸில் வருது. கேமட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் அது மெச்சூர் ஆகுது அப்படிங்கிறது அதோடைய மீனிங். ஸோ இந்த கேமட்டோஜெனிசிஸ் மூலமாக வரும்போது உங்களுக்கு என்ன, இந்த ப்ராசஸ் உங்களுக்கு என்ன இருக்குது, மியாசிஸ் இருக்குது. நான் மியாசிஸ் ஏற்கனவே சொல்லிவிட்டு உங்களுக்கு 2n இருக்கிறது உங்களுக்கு என்னவா மாறும், ஒரு எண்ணாகவும் இன்னொரு எண்ணாகவும் மாறும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடுது, இந்த இடத்துல ஒரு எண் வந்துடுது. திரும்ப உங்களுக்கு சிங்காமி இருக்குது. சிங்காமி அப்படிங்கிறது என்னது, ஒரு எண்ணும் இன்னொரு எண்ணும் சேர்றது. அப்போ உங்களுக்கு எண்ணம் என்ன சேர்ந்து உங்களுக்கு என்ன வரும், 2n வரும். திரும்ப அந்த 2n அப்படியே இங்கே வந்துட்டு திரும்ப உங்களுக்கு என்ன ஆகும், அதே ப்ராசஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன விஷயம்னா, இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு பெருசாக நடக்கும். இங்கே உங்களுக்கு என்ன நடக்கிறது என்னென்னா, இங்கே எண் பிரிஞ்சு திரும்ப எண்ணோடு சேர்ந்துடும். 2 எண்ணா பிரியறது, திரும்ப இந்த 2 எண்ணா இங்கே பிரியும். மியோசிஸில் உங்களுக்கு என்ன வந்து 2 எண்ணா பிரியும். இந்த கேப் எதுக்கு அப்படின்னா, அந்த பிரிஞ்ச 2 எண் என்ன ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு சேர்ந்துடும். அதுக்கு தான் இந்த டைப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்தது ஹாப்ளோ டைப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ அவங்களுக்கு அதை என்ன கொடுத்தா பார்க்கலாம். So this type of life cycle is found in bryophytes and pteridophytes, which is intermediate between haplontic and diplantic type. Both the phases are multicellular but they differ in their dominant phase. ஸோ அது என்னன்னா, இந்த லைஃப் சைக்கிள் வந்து எங்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா, ப்ரையோஃபைட்ஸில் கண்டுபிடிக்கலாம், டெரிடோஃபைட்ஸில் கண்டுபிடிக்கலாம்.
அண்ட் ஹேப்ளோ டைப்ளான்டிக்னா என்ன அர்த்தம்? ஹேப்ளோவும் இருக்கும், அதே மாதிரி டைப்ளோவும் இருக்கும். இதோட நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் பேர் தான் அந்த ஹேப்ளோ டைப்ளான்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது. இன் பிரயோஃபைட்ஸ் டாமினன்ட் இண்டிபெண்டன்ட் ஃபேஸ் வந்துட்டு எனக்கு கேமெட்டோஃபைட்டாக இருக்குது அண்ட் இட் ஆல்டர்ஸ் வித் ஷார்ட் லிவ்டு மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட். ஸோ இந்த என்னங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ டயக்ராம் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, முதல்ல ஸ்போர்ஸ் இருக்குது, என் இது என்ன ஆகுது, கெமட்டோஃபைட் ப்ராசஸ் நடக்குது. கெமட்டோஃபைட் ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு என்னவா மாறுது, கெமட்டோஜெனிசிஸ் நடக்குது. கெமட்டோஜெனிசிஸ் நடந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிங்காமி ஆகுது. சிங்காமினா என்னது, இந்த என்னா வரது உங்களுக்கு என்ன ஆகிடும், n + n 2n மாறிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுது, 2n மாறிடும். அந்த 2n ஸ்போரோஃபைட்டோட வருது. ஸ்போரோஃபைட்டோட வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல மியாசிஸ் இருக்குது. ஸோ மியாசிஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே மியாசிஸ் இருக்குது. அப்போ மியாசிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், திரும்ப இந்த இடத்துல உங்களுக்கு மியாசிஸ் வந்ததுனால அந்த 2n உங்களுக்கு என்னவா மாறிடும்னா, திரும்ப இது ஒரு எண்ணாகவும் இது ஒரு எண்ணாகவும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிவைட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஒரு பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா வந்துட்டு எண்ணா போயிட்டே இருக்கும். சிங்காமி ப்ராசஸில் உங்களுக்கு 2n மாறிடும். திரும்ப அது மியாசிஸ் ப்ராசஸில் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த 2n அப்படிங்கிறது n மாறும். இதில் எது டாமினேட்னா, இது பாதி நடக்கும், இது பாதி நடக்கும். ஸோ ரெண்டுமே என்னது, ஈக்குவலான ஒரு டைம் இன்டர்வலில் தான் ரெண்டுமே நடக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, ஹேப்ளோ டைப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ ஹேப்ளோ இதில் வந்துட்டு உங்களுக்கு கேமெட்டோஃபைட் அதிகமாக நடக்கும், இங்கே உங்களுக்கு ஸ்போரோஃபைட் அதிகமாக நடக்கும். அங்கே ரெண்டுமே கேமெட்டோஃபைட் ஸ்போரோஃபைட் ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக தான் நடக்கும். அடுத்தது நம்ம ஆல்கே, இதோட நம்ம லெசனை முடிச்சுக்கலாம். ஸோ ஆல்கேனா என்னது, இது ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மழை பெய்யும் போது நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி இருப்போம் இல்லையா, அந்த மழை பெய்யும் போது சில சேஞ்ச் நடக்கும். என்னென்ன சேஞ்ச் நடக்கும், நீங்கள் நடக்கிற இடம் ரொம்ப வழுக்கி விழுற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லா இடத்துலையும் நல்லா பச்சையாக ஒரு மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த குளத்துலையே சரி க்ரீன் கலரில் உங்களுக்கு என்ன வர ஆரம்பிக்கும். அண்ட் உங்களோட வாட்டர் டேங்க் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன் க்ளீன் பண்ணுறீங்க, வை, பிகாஸ் அது மேலே ஏதோ ஒன்று படியும். அந்த படியறதுக்கு பேர் தான் இது ஆல்கே. ஆல்கே அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிம்பிள் பிளான்ட், அதில் ரூட் இருக்காது, ஸ்டெம் இருக்காது, லீஃப் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அது ஒரு பிளான்ட்னா என்னது, ஒரு ஸ்டெம்மு, ஒரு லீஃபு, ஒரு ரூட்லாம் இருக்கணும். ஆனால் இந்த பிளான்ட்லாம் என்ன ஆகாது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 2/3 ஆஃப் அவர் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை. ஸோ நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் 2/3 எதால் கவர் ஆகியிருக்கு, ஓஷனால் கவர் ஆகி இருக்குது. The photosynthetic plants called algae are present here. ஸோ algae அப்படிங்கிறது என்னது தான், அதுவும் ஒரு photosynthetic plant தான். More than half of the total primary productivity of the world depends on this plant group. ஸோ நம்மளோட உலகத்தில் சாப்பாடை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 50% யாருக்கு இருக்குன்னா, இந்த பிளான்ட் குரூப்புக்கு தான் இருக்குது. இந்த பிளான்ட் குரூப்புக்கு தான் என்ன ஆகுது, அது இருக்குது. ஃபர்தர் அதர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது, இந்த ஆல்கேவை நம்பி தான் இருக்குது. அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது எம்ஓ பார்த்தசாரதி, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் சைக்காலஜி கையாலஜி. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்திய பாசிலியின் கதை இது தந்தை யாருன்னா இவர் தான். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவர் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சை ஃபைண்ட் பண்ணுறாரு. என்ன ரிசர்ச்னா வந்துட்டு ஸ்ட்ரக்சர், சைட்டாலஜி, ரீப்ரொடக்ஷன் அண்ட் டாக்ஸானமி. ஸோ ஆல்கேயோட அமைப்பு எப்படி இருக்குது, அதோட செல்லியல் எப்படி இருக்குது, அதோட இனப்பெருக்கம் எப்படி இருக்குது, ஸோ அதோட வகைப்பாட்டில் எப்படி இருக்குன்னு அவர் ஒன்றும் பார்த்தசாரதி என்ன பண்ணுறாரு, அவர் ஃபைண்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு புக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஹீ பப்ளிஷ்ட் அ மோனோகிராஃப் ஆன் வால்வக்யூல்ஸ். அப்படின்னா என்னதுன்னா, இவர் வால்வக்யூல்ஸ் பற்றி ஒரு தனி கட்டுரை எழுதுகிறார். மோனோகிராஃப் அப்படிங்கிறது என்ன, தனி கட்டுரை எழுதுகிறாரு. ஸோ ஒரு அதே மாதிரி நிறைய ஆல்கேயோட எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஃப்ரிஸ்டில்லா, எக்பாலோசைட்டோசிஸ், இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, அவரோட இதுக்கு இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாரு, எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்குறாரு. அடுத்தது உங்களுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள்லாம் ஒரு பெருசாக எக்ஸாம்பிள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆல்கே அப்படிங்கிறது ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதோட ஃபுட்டை அதுவே உணவு தயாரிச்சுக்கும். அண்ட் அது எல்லா இடத்துலையும் அது என்ன ஆகும், மோர் ஓவர் வாழ செய்யும். தண்ணியில் அக்வாட்டிக்கில் வாடுறது, தண்ணியில் இல்லை கடலில் வாடுறது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா கிரசிலீரியா சர்காசம் சொல்லுவோம். ஃப்ரெஷ் வாட்டரில் வாடுறதுக்கு பேர் என்னது, ஊடோஜினியம், உளுத்ரோசிக்ஸ். இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் வாழும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. சாயில் மண்ணில் வாழ்ந்துன்னா அதுக்கு பேர் என்னது, ஃப்ரிஸ்டிலா வச்சூரியா. குளோரலா லீடன் எண்டோசோயிக் லைஃப் இன் ஹைட்ரா. ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. குளிர்நாட்ட பாசிகள், அதாவது குளோரல்லா அப்படிங்கிறது அதுக்கு ஒரு லைஃப் தேவை. தட் இஸ் லீடன் எண்டோசோயிக் லைஃபாக அது என்ன பண்ணும் அப்படின்னா வாழும். இங்கே நீங்கள் கவனிச்சுதான் தெரியும், சில பாசிகள் கடுமையான சூழ்நிலைகளும் வளரும் தகவமைப்பை கொண்டுள்ளது. ஸோ நல்ல ஒரு ரொம்ப கடுமையான சூழ்நிலை இருந்தால் அதனால் என்ன பண்ண முடியும், அதால் வாழ முடியும்.
அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டுலேலா சலீனா அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு சால்ட் பேன், ரொம்ப உப்பாக இருக்கிற இடத்துல இது என்ன பண்ணும், வாழும். அதே மாதிரி உங்களுக்கு ஆல்கே க்ரோயிங் இன் ஸ்னோ, பனியில் வாழ்கிற ஆல்கேக்கு பேர் என்னது, கிரிப்டோஃபைலிக் ஆல்கே. கிளாமிடோமோனாஸ் நிவாலிஸ் க்ரோ இன் ஸ்னோ கவர்ட். ஸோ ஸ்னோ கவர்ட் மவுண்டெயின்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உயிரினம் வந்துட்டு வாழும். சரிங்களா. A few algae grow on the surface of aquatic plants. ஸோ அந்த aquatic plantsல சில algae வாழும். அந்த algaeக்கு பேர் epiphytic algae. And ரொம்ப 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 important, the study of algae is said to be algology, phycology. that is said to be, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாசியல் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இந்த ஆல்கேவை பற்றி ரிசர்ச் பண்ணுறது யாருன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்கலாஜிஸ்ட். இந்த ஆல்கேவை பற்றி உங்களுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜு, ரவுண்டு, லீ, பார்த்தசாரதி, ஐயங்கார், ரந்தவா, பாரத்வாஜா, சுந்தர்லிங்கம், தேசிகாச்சாரி, இவங்க எல்லாருமே ஆல்கேவை பற்றி டிஸ்கவர் பண்ணவங்களாக இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது, நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க இந்த ஆல்டர்னேஷன் ஜென்ரேஷன் தான், அந்த ஹாப்ளோன்டிக் சைக்கிள், டிப்ளான்டிக் சைக்கிள், டிப்ளான்டிக் சைக்கிள், இதோட பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டவுட் இதாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.